எம்எல்ஏ ஆன பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுச்சு? லைக் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் ஃபேமிலியோடு பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு கூடுதலாக என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்பட்டது? ஏன்னா எல்லாரும் களத்தில் இறங்கின பிறகு அதுக்கான விஷயங்கள் அப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஜேர்னி எப்படி சார்? அதாவது நாங்கள் எம்எல்ஏ ஆகிறது வர மற்றவங்கள நாங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கோரிக்கையில் வச்சுட்டு இருந்தோம். எம்எல்ஏ ஆனோடனே நாங்களே அந்த கோரிக்கைகளை எடுத்து மக்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எம்எல்ஏ ஆனது. சட்டமன்றத்தில் பேசுவோம், அதிகாரிகளை பார்க்குறோம், சட்டப்படி அவங்களாண்ட இதெல்லாம் எடுத்து சொல்கிறோம். இது நீங்கள் பண்ண வேண்டியது. அது மட்டும் அரசினுடைய திட்டங்கள் என்னென்னு எம்எல்ஏவுக்கு முழுமையாக தெரியும், எங்களுக்கெல்லாம் முழுமையாக தெரியும். எந்தெந்த வகையில் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் அரசு திட்டங்கள் இருக்கு, அவர்களுடைய குடும்பங்கள் எப்படி அதில் பயனடையக்கூடியும், அந்த குடும்பத்தில் வளர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள்லாம் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்புக்கான அரசு திட்டங்கள் என்னென்ன இருக்கு, அதில் என்னென்ன மானியம் இருக்கு, இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த எம்எல்ஏ பதவி தான்.